ஒருவர் பெரிய இபாதத்தாளியாக இருப்பார், தொழுவார், நோன்பு நோற்பார், எல்லாம் செய்வார். ஆனால் சரியான சண்டைக்காரன், எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறவர், எல்லோரோடும் பிரச்சனைப்படுத்துகிறவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண் இருக்கிறாள், தொழுகிறாள், நோன்பு நோக்கிறாள், ஏழை நன்மைகள் எல்லாம் செய்கிறாள், கடமையான எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் அந்த பெண் வதுஉதி லிசானதஹா வதுஉதி ஜாரதஹா பிலிசானிஹா, தன் பக்கத்தில் இருப்பவருக்கு கடுமையாக தொந்தரவு கொடுக்கிறாள் நாவினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிய ஃபின்னார், அவள் நரகம் என்றார்கள். பண்பாடு இல்லாத, ஒழுக்கம் இல்லாத, எவ்வளவுதான் இபாதத்தை செய்தாலும் அது உனக்கு பண்பாடு இல்லாமல் இருக்கிற போது மறுமையில் நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். உன்னை மாற்றிக்கொள், திருத்திக்கொள். இந்த தொழுகை உன்னை நல்ல மனிதனாக மாற்ற வேண்டும். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான, பாவமான, அசிங்கமான காரியங்களை தடுக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதிலிருந்து விலகணும் என்ற ஆசை வரும். எனவே இபாதத்துக்களை நிறைய செய்வது போல பண்பாடுகளையும் உருவாக்க வேண்டும். அது நம்முடைய தராசை அதிகம் கதிக்க வைக்கக்கூடிய நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.